ஹலோ வீவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது தி வாட்டர் மெஜிஷியன் எபிசோட் 12. அதாச்சு ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோவில் இந்த சீரிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு என்ன பிடிச்சிருங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல ஆபலும் தன்னோட மீட்டிங் முடிச்சு வெளியே வந்து பார்த்தா அந்த இடமே ஒரு பெரிய கலவரமா கிடக்குது. அட, சவுண்ட் ப்ரூஃபிங் மேஜிக் வச்சிருந்தனால வெளியே என்ன நினைச்சு எனக்கு தெரியாம போயிடுச்சு. இந்த சைடு நம்ம வரையுமே அந்த சிக்னலை பார்த்துட்டு அது கண்டிப்பா வீடு கிடையாது, ஏன்னா இந்த உலகத்துல கன் பவுடர் கிடையாது, அப்போ கண்டிப்பா அது மேஜிக்கா தான் இருக்கணும். ஆனா அது எதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க, அவனை 2 பேர் தட்டி விட அவன் வச்சு இந்த சாப்பாடு கீழே வந்துருது. அட, நான் எவ்வளவு நேரம் நின்று வாங்கினேன் தெரியுமா? ஆனா அந்த தட்டி விட 2 பேரும் அசாசின் மாதிரி இருக்காங்கிறத ஹீரோ நோட்டீஸ் பண்றான். இந்த சைடு ஏட்டவும் மொத்தங்களும் அந்த பிரின்சஸ் காப்பாத்தினாங்க. ஆனா ஆஸ்கர் அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவளை கடத்துறான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவளை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, ஏட்டவும் மொத்தங்களும் ஆஸ்கர் இவளை கடத்த வந்திருக்கான்னு சொல்லிட்டு இல்ல தரமாட்டேன்னு சொல்ல, இப்ப 2 பேருக்கான ஃபைட் ஆரம்பிக்குது. ஆஸ்கர் அட்டாக் பண்றதை பார்த்து ஏட்டவும் தன்னோட சாங்சுரி ஸ்பெல்லை யூஸ் பண்றான். ஆனா பிரின்சஸ்க்கு நடந்த மாதிரியே இவங்க கிட்ட இருக்க மொத்தமானவுமே காலி ஆயிடுது. ஆனாலுமே ஆஸ்கர் பின்வாங்கறதல்ல, அவளை விட்டுருன்னு சொல்லிட்டு திருப்பி அட்டாக் பண்ண, ரத்தம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏட்டோவுமே திருப்பி சாங்சுரி யூஸ் பண்றான். அதுல ஏட்டோ தன்னோட முழு சக்தியை இழந்து மயக்கம் அடைஞ்சிடுறான். இப்ப திருப்பியுமே ஆஸ்கர் விடாம தாக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரே செகண்ட்ல அங்க ஒரு ஐஸ் வால் வருது. பார்த்தா அங்க ரியோ வந்துட்டான். ரியோவும் அங்க அடிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை பார்த்த உடனே கோவம் அடைகிறான். என் ஃப்ரெண்ட்ஸை எதுக்காக அட்டாக் பண்ணு சொல்லிட்டு ஆஸ்கரை கேட்க, ஆஸ்கரும் ஒழுங்கா இங்க ஓடிடு, நீங்க அவளை எங்கிட்ட கொடுத்துருங்க. அவன் திருப்பியும் அட்டாக் பண்ண ரியோவுமே அவங்கள காப்பாத்துறான். இதை பார்த்த ஆஸ்கரும், அப்படின்னா நீ தான் முதல்ல சாக்க போற அப்படின்னு சொல்ல, இப்போ 2 பேருக்கான பேட்டில் ஆரம்பிக்குது. ஆஸ்கர் தன்னோட ஃபயர் பவர் வச்சுக்கிட்டு அட்டாக் பண்ண, ரியோவுமே ஐஸ் வால் வச்சுக்கிட்டு அதை ஈஸியாக தடுத்துடுறான். இதை பார்த்து ஆஸ்கரால நம்பவே முடியல. ஆனா கோவமா இருக்க ரியோவுமே, என்னாச்சு அவ்வளவுதான் உன்னோட பவரா அப்படின்னா சரி, இப்போ என்னோட டர்ன். ஆஸ்கருக்கு மேல பார்த்தா சுத்தி ஐசிக்கல் ஸ்பீர் அவனை தாக்குது. ஆனாலுமே ஆஸ்கர் தன்னோட மேஜிக் வச்சுக்கிட்டு தப்பிச்சிடுறான். அவனை ஒரு ஃபயர் டொர்னேடோ உருவாக்கி ரியோ மேல அனுப்ப, ரியோமே ஒரு பால் ஆஃப் ஐஸ் உள்ள எடுத்துக்கிட்டு வெளியே வந்து தன்னோட ஸ்வாடை வச்சு தாக்க ஆரம்பிக்கிறான். இருந்தாலுமே 2 பேருக்கான பேட்டில் இன்னும் முடியல. அவங்க திருப்பி அட்டாக் பண்ண தயாரா இருக்க, நடுவில் ஆப்பிள் வந்துட்டு நிறுத்துங்க, 2 பேருமே உங்களோட வெப்பன்ஸை உள்ள வைங்க, இதுல நீ குறுக்க வராத ஆப்பிள், ஒருவேளை நீ குறுக்க வந்தனா உன்னையுமே ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். இது கிட்ட ஆப்பிளுக்கு பயம் வருது. அவனுமே, ஒரு நிமிஷம் நான் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒயிட் இருக்கிற நீ ஆஸ்கர் தானே? ஆஸ்கர் லூஸ்கா, டெபி எம்பரோட மேஜிக் டிவிஷன் லெப்டினன்ட். ஆஸ்கரும் நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவனுமே என்னோட பேரு ஆபிள், லூனோட கில்டு மாஸ்டருக்கு பதில் நான் இங்க வந்திருக்கேன். இப்போ நீ சண்டை போட்டுட்டு இருக்கே, அந்த 4 பேரு அங்க வந்து அட்டாக்குக்கும் இவங்களுக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது. அவங்க லூன் கில்டுல இருக்க அட்வென்ச்சர்ஸ் மட்டும் தான். எனக்கு புரியுது, பிரின்சஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நீ இப்படி பண்றேன்னு. ஆனா இதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இதுகிட்ட ஆஸ்கர் கொஞ்சம் அமைதியாவ, ஆனா ரியோமே, ஆபிள் நீ சொல்றத சொல்லிட்டல, இப்போ நான் அவனை கொல்ல போறேன். அவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸை காயப்படுத்திட்டான். இதுக்கப்புறம் அட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போறான்னு நினைக்கிறியா? ஏன் இந்த விஷயத்த அந்த பொண்ணு பண்ணியிருந்தாலுமே அவளுமே ஃப்ரீஸ் பண்ணிருப்பேன். எது கேட்டவனே ஆஸ்கர் ட்ரிகர் ஆயிட்டு அவனை தாக்குறான். மேல பார்த்தா நிறைய ஃபயர் பால்ஸ் ரியோ தாக்க வருது. ஆனாலுமே ரியோ தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணிட்டு அதை டிஃப்ளெக்ட் பண்ணிட்டான். ரியோவும் பரவாயில்ல, ஒரு மனுஷனா இருந்துகிட்டு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன், ஆனா உன்னால பண்ண முடிஞ்சது அவ்வளவுதான்ல ஆபல், இப்போ நான் அவனை கொல்லலாம்ல? ஆபலும் கண்டிப்பா கிடையாது, ஒரு முட்டாள்தனமான விஷயம் அது. இந்த சண்டை ஒரு இன்டர்நேஷனல் இன்சிடென்ட். இப்படியே நீங்க 2 பேர் சண்டை போட்டு யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆச்சுன்னா கண்டிப்பா இது ஒரு போறதான் முடியும். அப்புறம் நீ ஆஸ்கர், நான் டக்குனு அந்த இடத்துல தான் இருந்தேன். பிரின்ஸ் கார்னன் பிரின்சஸ் ஃபியானவை காப்பாத்துறது தான் என்ன அமைச்சாரு. உன்னோட ப்ரையாரிட்டி பிரின்ஸையும் பிரின்சஸோட பாதுகாப்பு மட்டும் தானே. ரியோ, நீ எதுக்கு கோவமா இருக்குன்னு எனக்கு புரியுது, ஆனா தயவு செஞ்சு கேட்கறேன், உன்னோட ஸ்வாட உள்ள வச்சு. ரியாவும் சரி சொல்லு ஆபல், ஒருவேளை ரியாவை யாராச்சும் இந்த மாதிரி பண்ணியிருந்தா நீ இந்த மாதிரி சும்மா விட்டுருப்பியா? ஆபலும் ஆமா விட்டுருப்ப, ஏன்னா அவளால 2 கண்ட்ரி போர்ல போகக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுவா. கண்டிப்பா அதை நான் செய்ய மாட்டேன். ரியோ ஒரு அட்டாக் யூஸ் பண்ண, ஆனா ஆபல் டாச் பண்ணாம அதே இடத்துல நிக்கிறான். இதை பார்த்து ஆஸ்கருமே தன்னோட ஸ்வாட உள்ள வைக்க, ரியோவும் ஆபல் எதுக்காக நீ டாச் பண்ணல? ஆபலும், ரியோ 2 கண்ட்ரி போர்ல போறதுக்கு நீ காரணமா இருக்க கூடாது, அதுக்கு என் உயிர் கூட நான் பணைய வைப்பேன். இதுக்கிட்ட ரியாவும் சரி நான் நிறுத்துறேன், ஆனா உனக்காக மட்டும்தான் இந்த பிரின்சஸ அவங்கிட்டே கொடுத்துரு. இப்போ ஒரு வழியா அந்த சண்டையுமே முடிவுக்கு வருது. எட்டவும் இப்போ ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டான். அவனை ஹீல் பண்ணது ரியான்னு தெரிஞ்சப்பறம் எனது அவங்க என்ன ஹீல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட, ரியாவும் ஏதோ ஒண்ணு நீ இப்ப நல்லா இருக்கியா, அது போதும் எனக்கு. ஆம்பலும் ஏதோ ஒண்ணா, உன்னால ஒரு பெரிய போரே நடந்திருக்கும் இந்த மாதிரி சொல்ற. அந்த சண்டைக்கு அப்புறம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள விடிஞ்சே போச்சு. அப்புறம் பிரின்ஸ் கிட்டயும் பிரின்சஸ் கிட்டயும் எல்லாத்தையும் வேலை வரைய சொல்லிட்டேன். அதனால இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன் ஆஸ்கர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாரு, இதெல்லாமே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால தான். நெல்சோ, நான் கூட எங்களோட அட்வென்ச்சர் லைசன்ஸை புடிங்கி வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன்ப்பா. ஆபலும் அது மட்டும் கிடையாது, நீங்க பிரின்சஸை கீழே இல்லாம பாதுகாத்தீங்க, அதனால உங்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்குறாங்களாம், ஆனா உனக்கு எதுவுமே கிடையாது ரியா அப்படின்னு சொல்ல, ரியாவே பரவாயில்ல, நான் வரத்துக்குள்ள எல்லாம் கெட்டவங்க அழிச்சிட்டீங்களே, ஆனா தேவையில்லாத ஒரு மேஜ் தான் சுத்திட்டு இருந்தான், அவனை எப்படியோ சமாளிச்சலாம் அப்படின்னு சொல்ல, ஆபலும் இன்ஃபர்ன் மியூசிஷியனை தேவையில்லாத மேஜ்னு சொல்ற தைரியம் உனக்கு தான் பாருக்கு. இப்போ அந்த ஃபெஸ்டிவல் முடிய அந்த எஸ்கோச்சாப்பா அவங்களும் கண்டினியூ பண்ண திருப்பி லூனுக்கு திரும்பி போறாங்க. அப்படி இந்த சைடு பார்த்தா செரவுமே ரியோ எப்போ வருவான் எப்போ வருவான்னு சொல்லிட்டு அவளா காத்துட்டு இருக்கா. ஆனா அது டீம் ரொம்ப சோகமாவும் இருக்கா.
ரியோ எனக்கு ஒரு மாசம் தான் தெரியும், ஆனா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவளும் சரி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் போக பார்த்தா அந்த இடத்துல ரியோ இருக்கான். ரியோவை பார்த்த உடனே சிறக்கு ஆனந்த கண்ணீரே வருது. இது வரைக்கும் என்ன நடந்துங்கிறது எல்லாத்தையும் பேசி முடிச்ச அப்புறம் அவளுமே திருப்பி லைப்ரரிக்கு ரியோ கூட்டு போறா. இது ஃபோர்பிடன் ஆர்க்கைவ். இந்த இடத்துக்கு பீரங் அட்வென்ச்சர் மேல இருந்தா தான் வர முடியும். ஆனா உனக்காக நான் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியிருக்கேன். ரியோவோ அங்க இருக்க டாக்குமெண்ட்ல பார்த்துட்டு இது ஆல்கெமி பத்தி தானே, சரி இது எல்லாத்தையுமே நான் நோட்ஸ்ல காப்பி பண்ணிக்கிறேன். சராவோ ரியோ உன்னோட டிரான்ஸ்கிரைப் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அது தப்பு. உனக்கு வேணும்னா நீ கையில தான் எழுதிக்கணும் அப்படின்னு சொல்ல ரியோ என்னது இதை காப்பி பண்றதுக்கு ஒரு ஸ்பெல் இருக்கா? சராவோ உன்னோட ரியாக்ஷனை பார்த்தா அப்படி ஒரு ஸ்பெல் இருக்கிறது உனக்கு தெரியாது போலயே. உனக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கு, நீ ஸ்ட்ராங்கா இருக்க, ஆனா பேசிக்கான விஷயம் மட்டும் உனக்கு தெரியவே இல்ல. இப்போ ரியோமே அது எல்லாத்தையும் எழுதி முடிச்ச அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் ஒடுத்துக்கிட்டே இருக்கு. நீங்க எப்பவுமே இந்த லைப்ரரியில இருக்கீங்களே, உங்களுக்கு என்ட்ரி ஃபீல் அதிகமா இருக்காதா? சராவோ அதுவா, நான் தான் இந்த ஒரு லாடுக்கு வேலை செய்யறடா, அதனால எனக்கு என்ட்ரி ஃபீல டிஸ்கவுண்ட் இருக்கு. ரியவோ இதெல்லாம் நியாயமே இல்ல, எனக்கு பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்ல சராவுமே முதல்ல நானுமே எல்லாத்தையும் பே பண்ணி தான் இருந்தேன். அப்புறம் இந்த லாட் பார்த்துட்டு இந்த லைப்ரரிக்கு வர முக்காசு அட்மிஷன் ஃபீஸ் என்னோட தெரிஞ்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு சலுகை கொடுத்தாரு. ஆனா அவர் தான் உனக்கு இங்க வரத்துக்குமே ஸ்பெஷல் பர்மிஷனுமே கொடுத்தாரு. இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் அந்த டிரான்ஸ்கிரைப்ல உனக்கு எப்படிங்கறத சொல்லி தரப்பா. நான் காட்டு வெட்டு வந்து ரொம்ப காலம் ஆனாலுமே இதெல்லாம் நான் கத்துக்கவே இல்லை. இதுக்கிட்ட ரியோ மனசுக்குள்ள காட்டு வெட்டு வந்து ரொம்ப நாளா அப்படின்னா இவளுக்கு என்ன வயசு இருக்கும்? ஆனா அது ஈஸியாவே கண்டுபிடிச்ச சராவுமே நீ இப்ப என்ன நினைச்சா எனக்கு தெரியும், கவலைப்படாத, என்னோட வயசு 200. இதுக்கிட்ட ரியவோ என்னது 200 வயசு ஆகுதா? ஆனா நீ பாக்குறதுக்கு எங்க இருக்க? அவ்வளவு வேக்கப்பட்டு இப்ப எல்லாம் முடிஞ்சு அந்த டிரான்ஸ்கிரைபர் ஸ்பெல்ல கத்துக்கிறதுக்கு டிரான்ஸ்கிரைபர் அப்படின்ற ஒருத்தர் கிட்ட சரா கூட்டு போறான். ஆனா அந்த இடத்துல இருந்து ஆபல் வெளியே வரான். தெரியவும் அட ஆபல் அதிசயமா வேலை எல்லாம் சரியப்பா அப்படின்னு சொல்ல ஆபலும் நான் எப்பவுமே வேலை செஞ்சுதான் இருப்பேன். ஆமா நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரியவும் அதுவா சேரா எனக்கு போற டீச்சர் மாதிரி சொல்லாமே ஆபலும் சரி இது நான் டெலிவரி பண்ணும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல ரியவோ ஒரு நிமிஷம் ஆபல் கிட்ட அப்புறமா ஒரு விஷயத்த பத்தி பேசணும், அப்புறமா பேசுறேன்ப்பா அப்படின்னு சொல்ல ஆபலுமே சரின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறான். இதை பார்த்து பொறுமைப்பட்ட சேராவுமே ரியோ என்கிட்ட நீ அந்த மாதிரி பேசணும், முன்னாடி நான் ஒரு பி ரேங்க், அதனால தான் என்கிட்ட மரியாதை கொடுத்து பேசுறேன்னு நினைச்சேன். ஆனா ஆபலுமே பி ரேங்க் தான், ஆனா அவன் கூட நீ ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் நடந்துட்டு இருக்கியே, இதெல்லாம் நியாயமே இல்ல, நீ என்கிட்டயுமே அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். ரியாவும் ஓகே நானுமே அப்படி பேசுறேன் அப்படின்னு சொல்ல அவளுமே இப்போதுல இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா? இப்ப எல்லாம் முடிஞ்சு ரியோவுமே ஆபல கிட்ட பேச போறான். அவள் என்னன்னு கேட்க ரியோவுமே நீ என்கிட்ட உனக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு, மறந்துட்டியா? எனக்கு ஒரு வாரத்துக்கு ட்ரீட் கொடுக்குறேன்னு சொன்னேன், மறந்துட்டியா? ஆபலும் அச்சோ அதாச்சும் ஞாபகம் வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ரியாவும் எனக்கு அப்பே தெரியும் நீ மறந்துருப்பானு, சரி அதை விடு, அதுக்கு பதில் எனக்கு ஒரு உதவி செஞ்சாகணும். நெல்சி எட்டும் ஆமன் 3 பேருமே அவனோட ரூம் விட்டு வெளியே போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சுல, நானுமே எனக்கு நேரத்தை கண்டுபிடிக்க போறேன். ஆபலும் நீ அவங்க கூட போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரியாவும் இல்லப்பா, ஏன்னா எனக்கு நிறையவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு, ஆல்கமி மேஜிக் இருக்குல்ல, அதுக்கு எனக்கு தேவைப்படுறது ஒரு பெரிய இடம். அதனால இப்ப மேட்ரு என்னன்னா எனக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு வீடை நீ எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அந்த வைவனோட மேஜிக் ஸ்டோன்ல வித்து எனக்கு ஒரு பெரிய லம்பான அமௌண்ட் இருக்கு, அதனால பட்ஜெட் பத்தி கவலைப்படாத, ஒரு பெரிய வீடா ஒரு பழைய நோபல் வாழ்ற மாதிரி ஒரு வீடு வேணும். இப்போ அங்க இருக்க ஒரு புரோக்கர் கிட்ட பேச அவருமே ஆபல் சொன்னதை நான் கேள்விப்பட்டேன், ஆனா நீங்க சொல்ற மாதிரி வீடு உங்களுக்கு கிடையாது, ஏன்னா நீங்க லோவர் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவரு, நீங்க ஒரு நோபல் ப்ராப்பர்ட்டியை வாங்க கூடாது, நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆபலும் நான் தான் அப்பயே சொன்னல அது கிடைக்கிறது கஷ்டம், சரி அப்போ நீங்க ஒரு பெரிய இடம் இருக்க மாதிரி ஒரு வீடை பாருங்க. அந்த புரோக்கரும் நீங்க சொல்ற மாதிரி வீடு கஷ்டம் தான், ஆனா ஒரு இடம் எனக்கு தெரியும், ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு, என்னன்னா அந்த இடம் டவுனை விட்டு வெளியே இருக்கு. இப்ப அவங்களுமே அந்த இடத்துக்கு போய் அந்த வீட்டை பாக்குறாங்க. அந்த புரோக்கரும் இது ஒரு ஃபார்ம் ஹவுஸா இருந்துச்சு, ஆனா ஓனர்ஸ் எல்லாம் இப்ப எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ரியோக்குமே அந்த வீடை பார்த்த உடனே பிடிச்சு போயிடுச்சு. அந்த புரோக்கர் இந்த வீடு இவ்வளவு வேலைன்னு சொல்றதுக்குள்ளேயே ரியோவுமே நான் அதை எடுத்துக்கிறேன், இது நிஜமாலே ஒரு நல்ல வீடு, எனக்கு பிடிச்சிருக்கு. எபிசோட் 1ல ரியோ கேள் பண்ண அந்த ஏஞ்சலோட வாய்ஸுமே பேக்ரவுண்ட்ல ஓடுது. ரியோ மியாஸ் ஃபைனலா இன்ஃபர்னோ மேஜிஷியன் ஆஸ்கரோட சண்டை போட்டான். அவங்களோட சண்டை சின்னதா இருந்தாலுமே ஆனா எதிர்காலத்துல ஒரு பெரிய பிரளயமே ஆகும். அட இந்த விஷயத்த நான் கோட்டை விட்டுட்டேனே, இவனோட பாதை ரொம்ப வித்தியாசமானதா இருக்குல்ல. ரீஇன்கார்னேட் ஆன ஒரே காரணத்துக்காக மட்டும் ஒருத்தருக்கு எந்த மாதிரி விஷயம்லாம் சும்மாலாம் நடக்காது. ஒரு அமைதியான சேஃபான பீஸ்ஃபுல் லைஃப் அவன் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது எதிர்காலத்துல. ஆனா ரியோ மியாரா இதெல்லாம் தாண்டி பொழைச்சு நீ சந்தோஷமா வாழ்வன்னு நம்புற. தெரியவோ இதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இதோட இந்த எபிசோடு முடிய இந்த சீரீஸும் முடியுது. இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த டிஸ்கண்டினியூ பண்ண எந்த அனிமே கண்டினியூ பண்ணலாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை இதே போல ஒரு நல்ல சீரீஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye-bye. ரீஇன்கார்னேட்